ஹாய் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் ஈரலை வச்சு கிரேவி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா காய்ச்சி பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சி பிறகு கடுகு அது கூட போட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயமும் ஒரு கப்பு கருவேப்பிலையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கின பிறகு 1-2 தட்டி வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நான் ஈரல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் சைஸில் நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு தொக்கோட பத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசால் பொடி போட்டுடலாம். மசால் பொடி போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இப்போ ஈரல் அது கூட போட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஈரல் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த தண்ணி பூரா நமக்கு ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.